Very happy evening, friends. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துன்னு வரோம்? Term 3 portion, Unit 2ல A Story of Sacrifice, Self-Sacrifice and Bravery. Story of a Self-Sacrifice and Bravery. இந்த பாடத்தை தான் நம்ம பார்த்துன்னு வரோம். ஸோ இதில் நம்ம செக்ஷன் 1ம் 2ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு செக்ஷன் 3யை பார்க்க போகிறோம். செக்ஷன் 1ல வந்து என்ன பார்த்தோம்? அந்த விமானமானது கடத்தப்படுறது. அதுலேருந்து எப்படி பயணிகள் எல்லாரையும் காப்பாத்துறாங்க. இவங்க என்ன ஆறாங்க? இவங்க இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய உயிரே வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. இன் ஆர்டர் டு சேவ் தி பேசஞ்சர்ஸ் who are traveling in the flight. In section 2 we come across the life of நீர்ஜா. எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, அப்புறம் மாடலிங் வராங்க. இது போன்ற தகவல்கள் தான் நமக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது செக்ஷன் 3 அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அவங்க வாங்கின பரிசுகளா இருக்கட்டும், அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குயிக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்த்துடலாம். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நம்மளுடைய அன்றாட நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே கோபங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. தொட்டதுக்கெல்லாம் நம்ம கோபப்படுவோம். எல்லாத்துக்குமே கோபம் வரும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது, கோபம் வந்துடும். ஸோ இதை வந்து தெரிவிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டோரி. புத்தா அண்ட் ஹிஸ் டிசைபிள். புத்தரும் அவருடைய சீடரும். புத்தர் வந்து ஒரு வாட்டி மரத்துக்கு அடியில தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதிகமான படங்கள்ல நம்ம பார்க்கும்பொழுது புத்தர் வந்து தியான நிலையில தான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரிதான் இவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தியானம் பண்ணிட்டு இருக்க. தியானம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து இவர் சுத்தி இருக்கிற சீடர்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இவருக்கு தாகம் எடுக்குது. He feels thirsty. He asked one of his disciple to bring him a glass of water. ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வாயேப்பா அப்படின்னு தன்னுடைய ஒரு சீடர்கிட்ட கேட்கிறாரு. He asked one of his disciple to bring him a glass of water. So what this person does, this disciple goes to the nearby pond. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு போறான் அந்த சீடர். இந்த சீடர் போய் என்ன பண்றான்? அந்த குளத்துல தண்ணி இருக்கிறத பாக்குறான். ஆனா அந்த குளத்துல வந்து நிறைய விலங்குகள் இருக்கிறத பாக்குறான். குளத்துல நிறைய விலங்குகள் அங்க வந்து குளிச்சுட்டு இருக்கிறதும் இல்லாட்டி அந்த தண்ணீர்ல இருக்கிறத பாக்குறான். இப்ப போய் இந்த குளத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்தா ஒரே சேரும் சகதியுமா மண்ணாவே இருக்குமேன்னு சொல்லி திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான் புத்தர்கிட்ட? இந்த மாதிரி நிறைய விலங்குகளை பார்த்தேன், ஒரே சேரா இருக்கு அந்த தண்ணி, மண்ணா இருக்கும், இப்ப நான் கொண்டு வர முடியல, அப்படி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் ஆகுது. புத்தர் சொல்ற, இப்ப போய் கொண்டு வா தண்ணிய அப்படின்னு மறுபடியும் இந்த சீதத்தையே சொல்ற. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ற. He asked him to bring a glass of water once again after some point of time. So this disciple goes to the nearby pond and tries to bring water. But again he says the water is muddy now as well. இப்பவுமே ஓரளவு கொஞ்சம் மண்ணாதான் இருக்கு. அதனாலதான் நான் எடுத்துட்டு வரலங்க ஐயா, தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். இப்பவும் கொஞ்சம் பொறுமையா இருக்காரு புத்தர். ஒரு அரை மணி கழிச்சு, நீ இப்ப போயிட்டு வா, தண்ணி வந்து சரியா இருக்கும், அதாவது கிளியரா இருக்கும், நீ போய் இப்ப கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இந்த சீடர் வந்து போய் பார்த்தா இப்போ வந்து இந்த குளமானது மண்ணா இருந்தது இல்லையா, இப்போ வந்து அப்படியே கிளியரா இருக்கு. இப்படி இருந்த குளம், அதாவது இந்த விலங்குகள்லாம் நடந்ததுனால இப்படி இருந்தது, ஒரே மண்ணா இருந்தது. பிகாஸ் இட் would have walked in this pond. அதுல நடந்திருக்கும் இல்லையா, அதுல எல்லாம் குளிச்சிருக்கும், நிறைய விலங்குகள் இருந்ததுன்னு நான் சொன்னேன். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு அரை மணி கழிச்சு நீ மறுபடியும் போயிட்டு வா. இப்போ வந்து நீரானது, இந்த குளத்துல இருக்கிற நீர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும், நீ இப்ப போய் தண்ணியை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்றாரு. He asked him to bring water from this pond at that point of time. Now the water that he brings is very clear. This disciple is astounded. ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி 2 தடவை போனேன், ஒரே மண்ணா இருந்தது, இந்த தடவை போய் பாக்குறேன் அவர் சொல்றாரு தெளிவா இருக்கும்னு, இந்த தடவை தெளிவா இருக்கே, அது எப்படி அது? அவர் சொல்றாரு, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து விலங்குகள் இருந்ததுன்னு நீ சொன்ன, அதுல வந்து நடந்திருந்தது, கொஞ்ச நேரம் செட்டில் டவுன் ஆச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும், தெளிவான நீர் மேல இருக்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரிதான் நம்மளும் நிறைய நேரங்கள்ல கோவப்படுவோம். யாராவது நம்மளை கோவப்படுத்துவாங்க, அந்த நொடியிலேயே நம்ம அதுக்கு வந்து பதில் அளிக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த தருணத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவானது இல்லாட்டி விடுற வார்த்தைகளா இருக்கட்டும், அது வந்து அந்த அளவுக்கு சரியானதா இருக்காது.
இதுவே நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துற, அதுக்கப்புறம் நீ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா அது வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கும். நீயும் உன்னுடைய மைண்டும் காமானதா இருக்கும். உன்னுடைய மைண்டும் காமா இருக்கும். யூ ஷுட் டேக் டைம் அண்ட் allow our mind to calm down. Then we need to respond. அதுக்கப்புறம் நம்ம பதில் அளிக்கிறோம். உடனே தொட்டதுக்கெல்லாம் நம்ம கோவப்படுறோம், அதுக்கு உடனே நான் பதில சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்க கூடாது. We need to calm our mind first, then respond accordingly. So this is a beautiful short story that illustrates that we should never act when we are angry. எப்போதுமே கோவத்துல இருக்கும்போது உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. We should take time. கொஞ்ச நேரம் எடுத்துக்கணும். அந்த நேரம் எடுத்துக்கிறதுனால நம்ம காம் டவுன் ஆகும். சில நேரங்கள்ல பெரியவங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க, 1ல இருந்து 20 எண்ணு, அப்புறம் நீ வந்து பதில் சொல்லு. எப்போ கோவமா இருக்கிறது, ஏன்னா அப்போ வந்து நீங்க காம் டவுன் ஆறீங்க, கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறீங்க, யோசனை பண்றீங்க, சிந்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க பேச போறீங்க. அதனால என்ன ஆகும், your mind is getting calm down, then you are going to speak. So the response that you are going to give will be in a calm manner. உங்களுடைய மைண்ட் காம் ஆனதுனால நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் ரொம்ப தெளிவானதா இருக்கும். So with that good note, we will continue section 3. Okay, section 3 நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 2ல என்ன மேம் பார்த்தோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நீர்ஜா வந்து எங்க பிறந்தாங்க? Can someone say where was Neerja born? எங்க பிறந்தாங்கங்கிற தகவல் தெரியுமா? In which place was she born? She was born in Chandigarh, which is the capital of Punjab. இந்த ஸ்லைட்ஸ் வந்து டக்குன்னு காமிச்சேன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். She was born in Chandigarh. நீர்ஜா பேனட்டுங்கிறவங்க சண்டிகர்ல பிறந்திருந்தாங்க. எந்த வருஷம்? When was she born? She was born in 1963. 1963ஆம் ஆண்டு 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம். அம்மா அப்பா ஹரிஷ் பேனட், ரமா பேனட். சகோதரன், இரு சகோதரர்கள் அனீஷ், கில். 3வது குழந்தை, அவங்க பெண் குழந்தை தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. The third child that is born is நீர்ஜா பேனட். She is the third child. பள்ளிக்கூட படிப்பெல்லாம் சண்டிகர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூல். அவங்க அப்பாவுக்கு வேலை அங்க கிடைக்கிறதுனால மும்பைக்கு போயிடுறாங்க. There she studied in Bombay Scottish School. Thereafter she graduated from St. Xavier's College. கல்யாணம் ஆகுது, ஆனா கல்யாண வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு ஹாப்பி மேரிட் லைஃபா இல்லை. So she left her husband due to dowry demands. The age of 22. எத்தனை வயசுல வந்து கணவரை பிரிஞ்சிடுறாங்க? 22 வயசுல கணவரை பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாடலிங்ல இறங்குறாங்க. Soon she is telecasted in various advertisements. The first advertisement is Binaka toothpaste. முதல் விளம்பரம் எதுனா Binaka toothpaste தான் அவங்களுடைய முதல் விளம்பரம். Then soon after this modeling, she gets this flight attendant job in Pan Am. Pan Amங்கிறது இப்போ ஒரு பெரிய லார்ஜஸ்ட் இன்டர்நேஷனல் ஏர் கரியர் இன் அமெரிக்கா. கிட்டத்தட்ட 10,000 பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அதுல 80 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆறாங்க. அதுல நீர்ஜாவும் ஒருத்தங்க. So these are the information. These are the information that we get to know from section 2. Section 3 இன்னைக்கு பார்க்கலாம். So in section 3, we'll be getting to know about her awards, achievements, and legacy. So நீர்ஜாவுடைய இந்த புத்திசாலித்தனம், it is been acknowledged by Indian, Pakistan, and American governments. இவங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து வெவ்வேறு நாடுகளினுடைய கவர்மெண்டால இவங்களை பத்தி புகழ்ந்து பேசப்பட்டிருக்கு. It has been appreciated and recognized by Indian, Pakistani, and American governments. So she was the youngest civilian to receive this Ashoka Chakra Award, India's highest honor for bravery in peacetime.
இந்த சிவிலியன்கிற வார்த்தை இங்க பார்ப்போம். சிவிலியன்கிறது a person who is not a member of armed forces. ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஒரு நபரா இல்லாதவங்கள தான் வந்து சிவிலியன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த அசோக சக்ரா வயசானது விருதானது கிடைக்கிறது. சாரி. அப்புறம் 2004 வந்து ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இவங்க பேர்ல இவங்களை கௌரவிக்கிறதுக்காக வந்து ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆனது இஷ்யூ ஆக்கப்படுறது. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஐம் சோ சாரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இஸ் இஷ்யூ டு ஆனர் நீர்ஜா இன் 2004. 2004ஆம் ஆண்டு ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இவங்களை கௌரவிக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய சகோதரர் வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பப்படுறாங்க 2005ஆம் ஆண்டு. இவங்களுக்காக இவங்க போய் பரிசு வாங்கிட்டு வராங்க. he gets justice for crimes award on behalf of her. அவங்களுக்கு பதிலா போய் இவங்க கலெக்ட் பண்ணி வராங்க. So which is a part of annual crime rights week, and also she is awarded Tanga E Insaniate Award. ஸோ இந்த தகவல்கள்லாம் தான் நம்ம செக்ஷன் 3ல பார்ப்போம். இதை ஒரு சம்மரைஸ்டா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனோ இந்த செக்ஷன் 3ல ஒரு குவிக்கா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேயா? 2004 தான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இவங்களை கௌரவிக்கிறதுக்காக இந்திய கவர்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க. 2005ல her brother goes to Washington DC and collects this Justice for Crimes Award, and later Tanga East Insaniate Award is also being presented. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா அப்பா வந்து நீர்ஜா பேனட் பேனாம் ட்ரஸ்ட்ங்கிறத ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா நீர்ஜா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்கும் இல்லையா, அந்த பணமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பேனாம் ட்ரஸ்ட்ல இருந்து வந்த தொகைகள், இதை வச்சு இந்த பேன் ஆம் ட்ரஸ்ட்ங்கிறத ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க? நீர்ஜாவுடைய பெற்றோர்கள் ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, டு பிரசன்ட் 2 அவார்ட்ஸ். இட் பிரசன்ட்ஸ் 2 அவார்ட்ஸ் எவ்ரி இயர். வருடா வருடம் 2 அவார்டுகள் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் அந்த அவார்ட் ஆனது கொடுக்கப்படுறதுன்னா, ஃபிளைட் கிரூ மெம்பர் ஹூ ஆக்ட்ஸ் பியாண்ட் கால் ஆஃப் டியூட்டி. தன்னுடைய சக்திக்கு மிஞ்சி அந்த சுச்சுவேஷன்ல வந்து எப்படி ஹூ ஆக்ட்ஸ் ப்ரோஆக்டிவ்லி, அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க, ஒரு துணிச்சல் மிகுந்த ஒரு செயலா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இந்த விருதானது கொடுக்கப்படுறது. இந்தியன் உமன் ஹூ ஓவர்கம்ஸ் இன்ஜஸ்டிஸ், Indian women to overcome social injustice and helps other women in similar social distress. சமூக அநீதியை வந்து எந்த ஒரு இந்திய பெண் வந்து எதிர்கொள்றாங்களோ அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்கொள்றது மட்டும் இல்லாம மற்ற பெண்மணிகளையும் அவங்க வந்து காப்பாத்துறாங்களோ இது போல அநீதிகள் இருந்து அவங்கள கௌரவிக்கிறதுக்காக இந்த பரிசானது கொடுக்கப்படுது. ஸோ திஸ் ட்ரஸ்ட் இட் அவார்ட்ஸ் 2 awards every year. One award is being presented to flight crew member who acts beyond call of duty. இந்த கதையில எப்படி நீர்ஜா வந்து துணிச்சலான ஒரு செயல் வந்து ஈடுபடுறாங்க, அதே மாதிரி நீர்ஜா மாதிரியான பெண்களை வந்து பெண்களோ வேற ஒருத்தரை கௌரவிக்கிறதுக்காக இந்த விருதானது கொடுக்கப்படுறது. அதே போல இந்திய பெண்மணி யாராவது இந்த சமூக இன்ஜஸ்டிஸ், சோசியல் இன்ஜஸ்டிஸ் இதுல யாராவது வந்து கடந்து வராங்க, இல்லாட்டி இதே போல மற்ற பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள காப்பாத்துறாங்கன்னா அவங்களுக்காக இந்த விருதானது தரப்படுது. So we'll continue with the story as it is mentioned in section 3. Her loyalties to the passengers of the aircraft in distress will forever be lasting tribute to the finest qualities of human spirit. Ashoka Chakra citation, Neerja's act of bravery was acknowledged and rewarded by the Indian, Pakistan and American governments. ஆர்வத்திலே காமிச்ச மாதிரி இவங்களுடைய துணிச்சலான இந்த செயலானது, இந்த புத்திசாலித்தனம் வந்து யாரெல்லாம் பாராட்டுறாங்க, யாரெல்லாம் வந்து ஏத்துட்டாங்க அப்படின்னா இந்திய கவர்மெண்ட், பாகிஸ்தான் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாமே வந்து அங்கீகரிக்கிறாங்க. She was awarded the Ashoka Chakra, India's highest honor for bravery in peacetime. ரொம்ப சிறப்பான ஒரு பரிசு அது அப்படிங்கிறது இது அசோக சக்ரா, which is the India's highest honor for bravery in peacetime.
and she became the youngest civilian to receive it. இவங்க தான் இருக்கிறதுலே ஒரு இளம் வயதில் பெறக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. She was the youngest civilian to receive it. A postage stamp was also issued in her honor in 2004. 2004ல ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கூட இவங்களுடைய ஞாபகார்த்தமா வெளியிடப்பட்டது. So this is the picture that I have shown. So 2004ஆம் ஆண்டு. So இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும்பொழுது இந்த ஆண்டு என்ன பரிசு கொடுத்தாங்க இது போன்ற கேள்விகள்லாம் வரும். So in order to remember it, this picture would be helpful for you. இந்த படமானது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். In 2005, her brother went to Washington, D.C. and received this Justice for Crimes Award. Yes. The postage stamp was also issued in her honor in 2004. அவங்க இந்த விமானத்துல பயணிக்கும் பொழுது தன்னுடைய நேர்மையான ஒரு குணம் மற்ற பயணிகள்கிட்ட அவங்க காமிச்சது யாருக்குமே மறக்க முடியாது. அது எல்லாராலையும் அது வெளிப்படுத்த முடியாத ஒரு குணம். ஆனா நீர்ஜால அது சிறப்பா காணப்பட்டது. அதான் இந்த ஆரம்ப வரிகள்ல நம்ம பாக்குறோம். The loyalties to the passengers of the aircraft in distress. ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையும் சரி இவ்வளோ நேர்மையா இருந்திருக்காங்க பயணிகள்கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமா தெரிய வந்தது நீர்ஜாட்டின். In 2005, her brother went to Washington, D.C. to receive the Justice for Crimes Award, which is awarded posthumously to her as part of the annual Crime Rights Week. ஒருத்தவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கும்போது இல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் போய் வாங்குறாங்க இல்லையா? ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி பர்சன் அப்படிங்கிறது தான் இந்த posthumouslyங்கிறதுக்கான இந்த வார்த்தைக்கான அர்த்தம். Posthumously means after the death of a person. So soon after she dies, her brother goes and receives this award on behalf of her. அவங்க சார்பா இந்த பரிசை அவங்க சகோதரர் போய் வாங்கிட்டு வராங்க வாஷிங்டன் டிசில போய் இல்லையா? இப்போ 2005ஆம் ஆண்டு. And she also received Tanga E. Insaniat Award. Tanga E. Insaniat Award is also been presented to her. Her parents set up the Neerja Bannett Pan Am Trust. அவங்க அம்மா அப்பா தான் இந்த நீர்ஜா பேனட் பேன் ஆம் ட்ரஸ்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? இவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் பணமா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த பேன் ஆம் ட்ரஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இந்த நிதிகள் இந்த ஃபண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? For using the brand Pan Am in the title. For in order to honor, they are awarding two people. அதான் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒருத்தர் flight crew member who acts beyond the call of duty, and another to an Indian woman who overcomes social injustice. இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய அநீதியை எதிர்கொள்ற பெண்மணிக்கு இந்திய பெண்மணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விருதா இருக்கு. அந்த அநீதியிலையும் மத்தவங்களை காப்பாத்துறாங்க and helps other women in similar social distress. அவங்களுக்கு இந்த விருதானது தரப்படுது. The award includes என்னெல்லாம் இதுல சேர்ந்திருக்குன்னா it includes a sum of 1,50,000. It includes a sum of rupees 1,50,000, a trophy and a citation. It includes amount of rupees 1,50,000, சிட்டேஷன் அவங்கள பத்தி பெருமையா சொல்லக்கூடிய வரிகள் அதுதான் இந்த சிட்டேஷன் சொல்லப்படுறது. அப்புறம் ஒரு ட்ரோஃபி. So it includes 1,50,000 amount, trophy and citation. In 2005, her brother went to Washington, D.C. to receive this Justice for Crimes Award, which was awarded posthumously. Posthumously means to receive after the death of the person. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பெறக்கூடிய ஒரு பரிசு, ஒரு விருது. To her as part of the annual Crime Rights Week. She also received Tanga E. Insaniat Award.
One of the children who this brave fighter pursuer saved during a hijacking incident in 1986 is now a captain of major airline. ஸோ இந்த ட்ரஸ்ட் ஆனது யாருக்கெல்லாம் வந்து விருது கொடுக்குறாங்க, யாரெல்லாம் கௌரவிக்கிறாங்கன்றது சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுலதான் வந்து இந்த தொகையான 1,80,000 கொடுக்கப்படுது, ஒரு ட்ரோஃபி, ஒரு சிட்டேஷன் ஆனது கொடுக்கப்படுறது. அதுல ஒரு குழந்தை, ஒன் ஆஃப் தி சில்ட்ரன் ஹூ திஸ் பிரேவ் ஃபைட் pursued saved during a hijacking incident. அதுல வந்து குழந்தைங்களை வந்து காப்பாத்துறாங்க இல்லையா நீர்ஜா. அதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு குழந்தை who was saved during this hijacking incident in 1986 is now a captain of major airline. இப்போ வந்து ஒரு ஏர்லைன்ல வந்து கேப்டனா இருக்காங்க. Some people shine even after the death and she was among them. சில பேர் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஜொலிப்பாங்க. ஜொலிப்பாங்கன்னா என்ன சொல்ல வராங்க, அவங்கள பத்தின நினைவுகளா இருக்கட்டும், அவங்க மத்தவங்களுக்கு வந்து ஏற்படுத்தின நன்மைகளால அவங்க வந்து பெரிய ஆளா ஆவாங்க. அதனால இவங்க வந்து பெருசா பாராட்டப்படுவாங்க, ஞாபகத்துல இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. So some people shine even after death and she was one among them. அதுல இவங்களும் ஒருத்தவங்க. யாரு? நீர்ஜா பேனர். Even the streets of Mumbai couldn't forget her. மும்பைல இருக்கக்கூடிய அந்த வீதிகள், அது அவங்க கூட நீர்ஜா வந்து மறக்க முடியல. A square in Mumbai's Ghatkopar suburb was named after her by the Mumbai Municipal Corporation. இவங்க பேருக்கு அப்புறம் தான் ஸ்கொயர் இன் மும்பைஸ் கட்கோப்பர், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இவங்க பேருக்கு அப்புறம் வைக்கப்பட்டதாம். இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹர் பை தி மும்பை முனிசிபல் கார்பரேஷன். Section 3, we get to know the awards, achievements of Neerja Bennett, the trust that her parents starts after her death, whom they awarded, யாருக்கு வந்து இந்த விருதா கொடுக்குறாங்க, அதுல என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது, இந்த தகவல்கள்லாம் பார்த்துருக்கோம். எப்படி வந்து அந்த பேனாம் ட்ரஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க, இந்த தகவல்கள் இதுல இருக்கும். 2004 வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்ப், 2005 வந்து இவங்களுடைய சகோதரர் போய் வாஷிங்டன் டிசில இவங்க சார்பா பரிசை வாங்கிட்டு வராங்க. அதே மாதிரி அசோக சக்ரா விருதானது இவங்களுக்கு தரப்படுது. யாருக்கு? நீர்ஜா பேனருக்கு. ஸோ இவங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து இந்திய கவர்மெண்ட் மட்டும் அல்லாம பாகிஸ்தானி கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட்னாலையும் கௌரவிக்கப்படுறது. So this is about Neerja Bennett, a woman who is known for bravery and self-sacrifice. Section 3 comes to an end. Now we'll discuss the answers. It was asked in our textbook. First we'll see section 1. One minute.
ஸோ 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு செக்ஷன் 1ல. How did Nija save the Americans? Nija saved the Americans by hiding their passports. அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து மறைக்கிறது மூலியமா அவங்க வந்து அமெரிக்கன்ஸை வந்து காப்பாத்தினாங்க. This is the answer for the first question. I'll write it on the board. A moment. Nija saved the Americans by hiding their passports. ஏன்னா அந்த டெரரிஸ்ட் ஹைஜாக்கர்ஸ் வந்து யாரை வந்து குறியிட்டாங்க? அமெரிக்கன்ஸை தானே குறியிட்டாங்க. So she wanted to save them. How did they? How did she save them? By hiding their passports. அந்த பாஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிச்சு வைக்கிறது மூலியமா அவங்க வந்து காப்பாத்திருக்காங்க. Not only hid their passport, also threw them, throwing them down the Turkish waves. அதுதான் ஷூட் அப்படிங்கிற வார்த்தை இந்த கதையில நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஷூட். ரெண்டாவது கேள்வி, why did Nirja alert the pilots? The hijackers. இந்த விமானத்தை கடத்துறாங்க இல்லையா, அவங்களதான் ஹைஜாக்கர்ஸ் சொல்லப்படுறது. The hijackers planned to crash the flight. They had planned இந்த விமானத்தை வந்து சுக்குநூறு ஆக்கணும்ன்றதுதான் அந்த விமானத்தை கடத்தினவங்களுடைய எண்ணமா இருந்தது. So Nirja alerted pilots to escape. What happened when terrorists lost their patience? The terrorists வந்து பொறுமை இழந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? When terrorists lost the patience, terrorists பொறுமையை இழந்ததுக்கு அப்புறம் they opened fire on passengers. விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் மேல துப்பாக்கி சுடு. They opened fire on passengers. So 3 questions in section 1. You have seen answers for that. Section 2. Name the schools and colleges Nirja studied in. எந்த ஸ்கூல்கள்லாம் படிச்சாங்க, எந்த காலேஜ்கள்லாம் படிச்சாங்க, அந்த தகவல்களை நம்ம தெரிவிக்கணும். Nirja studied in Sacred Heart School and Bombay Scottish School. She graduated from St. Xavier's College. St. Xavier's College ல இருந்து அவங்க கிராஜுவேட் ஆனாங்க. So this is the answer for first question. Okay. Second one. Why was Nirja sent to London? ஏன் வந்து லண்டனுக்கு அனுப்பப்பட்டாங்க?
Neerja was sent to London to get training to be a purser in Pan Am Airways. Pan Am Airwaysல வந்து இந்த ட்ரைனிங் பெறதுக்காக in order to become a purser, அதாவது இந்த பேசஞ்சர்ஸோடைய ரிக்குவயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது, அதெல்லாம் இந்த பர்சரோட வேலையா இருக்கு இல்லையா. in order to get training to be a purser, she was sent to London. Sent to London to get training to be a purser in Pan Am Airways. What is the duty of a purser? Purser உடைய டியூட்டி என்ன? Pursers work as managers on flights. Flightல வந்து மேனேஜரா வேலை பண்ணுவாங்க. Handling passengers complaints, making required announcements and handling security. இந்த பயணிகளுடைய இந்த கம்ப்ளைண்ட்ஸா இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் இந்த பர்சர்ஸோடைய டியூட்டியா இருக்கும். So they work as managers on flights. Mainly their role is to be managers in flight. Managers on flight, I'm sorry. செக்ஷன் 2லயும் 3 கேள்விகள், 3 கேள்விகளுக்கான பதில் பார்த்திருப்போம். Quickly have a look into the multiple choice questions just asked from this story itself. அதாவது the story of self sacrifice and bravery. இந்த பாடத்துல இருந்தா the multiple choice இது கேட்கப்பட்டிருக்கு. நீங்க ஆப்ஷன்ஸ் மட்டும் சூஸ் பண்ணா போதும். Choose the correct answer. The name of the hijacked plane was. கடத்தப்பட்ட விமானத்தினுடைய பெயர் என்ன? Boeing 747, Pan Am Flight 73 or Pan Am Flight 77. இந்த விமானத்தினுடைய இந்த கடத்தப்பட்ட விமானத்தினுடைய பெயர் என்ன? Written? Okay. The terrorists were more intent on targeting. யார வந்து குறியிட்டாங்க இந்த தீவிரவாதிகள்? They intended, their intention was on, their target was mainly on Americans, Indians or Pakistanis. Americans, Indians, Pakistanis. யாரெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணாங்க? Wait. Third question. The hijackers wanted to fly to Israel and crash the plane against a 40-story building, harbor, or just a building. இந்த கடத்தினாங்க இல்லையா, அந்த ஏரோப்ளேனை வந்து இஸ்ரேலுக்கு வந்து கடத்தப்படாதது மட்டும் இல்லாம அந்த பிளேனை வந்து இடிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. எதை பார்த்து இடிக்கணும்னு, ஒரு வெறும் கட்டடமா, இல்லாட்டி ஒரு 40 அடுக்குமாடி கட்டடமா, இல்லாட்டி ஒரு ஹார்பரா? They wanted to crash the plane against which of the following options? Fourth one. It was ready to depart from Dash in Karachi to airport. It was ready to depart from Dash in Karachi airport, Chhatrapati Maharaj International Airport, Rajiv Gandhi International Airport or Jinnah International Airport. இந்த விமான நிலையம் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. Where it was ready to depart. Next question. The terrorists were armed with belts and pistols, grenades and plastic explosive belts, or all the above. இந்த தீவிரவாதிகள்கிட்ட என்னெல்லாம் விதமான ஆயுதங்கள்லாம் இருந்தது? A, B, C. இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். Okay. Sixth one. Neerja Bhanet was born in Chandigarh, Chennai, Chhattisgarh. Where was she born?
ஆரம்பத்திலேயே நான் வேற டக்குன்னு ரீகேப் பண்ணியிருந்திருப்பேன். நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சுலபமா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் பதில. செவன்த் ஒன், she was sent to Miami to be trained for dash weeks. எத்தனை வாரங்கள் பயிற்சிக்காக அனுப்பப்பட்டாங்க? 5 to 7, 6 to 8, 8 to 10. Eighth one, only dash of the 10,000 applicants were picked. 80, 80, 88. Ninth one, a postage stamp was also issued in her honor in 2002, 2004, 2003. I will have repeated this sentence while I was teaching 2 to 3 times. And hope you remember the year. Last question. Dash the advertisement she appeared while modeling. இந்த விளம்பரத்துல வந்து நம்ம டெலிகாஸ்ட் ஆனாங்க. முதல் வந்த விளம்பரம் டாபர் டூத் பேஸ்ட், பினாக்கா டூத் பேஸ்ட், மெஸ்வாக் டூத் பேஸ்ட். Okay, friends, in today's session we have completed the third section of a story of self-sacrifice and bravery. As well as we have started discussing the answers. We will continue in the next session as well. நீ கிளாஸ் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.